السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: قولوا حسبنا الله ونعم الوكيل وعلى الله توكلنا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குரிய பலாபலன்களை உண்டாக்கி அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய செயல்பாடுகளை நல்ல செயல்பாடுகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையான முகத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மது, திருமதி போன்ற கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருந்தாங்க. அதை பார்த்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்றுமே இல்லாத அளவு கவலையான தோற்றத்தோடு உங்களை நாங்கள் பார்க்குறோமே, ஏன் கவலையாக இருக்கிறீங்க என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைஃப அன்அமு, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் எப்படி துன்யாவுடைய நியாமத்துகளை எப்படி நான் நிம்மதியாக அனுபவிக்க முடியும், என்னுடைய உள்ளத்திலேயும் என்னுடைய உருவத்திலேயும் சந்தோஷத்தை எப்படி நான் வெளிப்படுத்த முடியும். வசாஹிபு சூர், சூர் ஊதக்கூடிய அந்த மலக்காகிறவர், அதாவது ஒரு காலை மடக்கி போட்டு ஒரு காலை நட்டு வைத்து அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய வாயில் அந்த சூரை வைத்து நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து நெற்றியை சுருக்கி அர்ஷின் பக்கம் தன்னுடைய காதை சாய்த்து அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை எதிர்பார்த்தவராக அந்த சூர் ஊதக்கூடிய மலக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதான் கியாமத்து நாள் எப்போவோ இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சூர் ஊதக்கூடிய அந்த இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ உட்கார்ந்துருக்குறாங்க. எப்படி உட்கார்ந்துருக்குறாங்க? சூரை வாயில் வச்சு மூச்சை உள்ளே இழுத்து நெத்தியை சுருக்கி காத அரிசின் பக்கம் தாழ்த்தியவர்களாக எப்போது என்னை ஏவப்படும். அதான் 1 2 3ன்னு சொன்னால் ஊதிடுவாங்க. இப்போ 2 சொல்லியாச்சு, 3ன்னு சொன்னால் ஓடுறாங்க. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ரெடியாக யார் உட்காந்துருக்கிறா? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னால் இருக்கக்கூடிய கவலைகளிலேயே மிகப்பெரிய ஒரு கவலை இருக்குன்னு சொன்னால் அது கியாமத்து நாளுடைய கவலை தான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அவங்களுடைய சில முடி நரைச்சிருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது முடி நரைக்காமல் இருந்தது, இன்றைக்கி பார்த்தா முடி நரைச்சிருக்கு, 2-3 முடி நரைச்சிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சற்று முடியெல்லாம் நரைச்சிருக்கு, என்ன காரணம்? ஒரு நாளில் முடியெல்லாம் நரைச்சிருச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷையபத்னி ஹூத், ஹூது சூரா என்னை வயோதிகன் ஆக்கிவிட்டது. அப்போ ஹூது சூறாவில் என்ன சொல்லப்படுது? கியாமத் நாளுடைய எல்லா செய்திகளும் அந்த ஹூது சூறாவில் சொல்லப்படுது. இன்னொரு ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷையபத்னி ஹூத் வல் முர்சலாத் வல் வாக்கியா, இந்த சூறாக்களுடைய 3 சூறாக்களை சொல்லி காட்டி, இன்னும் சூரத்து நபா, இந்த சூறாக்களுடைய பேரை சொல்லி காட்டி, இந்த சூறாக்கள் நான் ஓதன அந்த சூறாக்களில் வரக்கூடிய அந்த கியாமத் நாளுடைய செய்திகள் என்னை நரைக்க செய்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது நமக்கு தெரியலை, அதனால் கியாமத் நாளுடைய பயங்கரம் நமக்கு தெரியல, அதனால் நமக்கு அதை பற்றி நமக்கு சிந்தனை வரமாட்டேங்குது. வளைஞ்சிங்களா? கியாமத் நாள் எப்படியாப்பட்டது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா. அந்த நாள் இருக்கு, அந்த நாளை ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பார்த்தது என்று சொன்னான், ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை பார்த்தது என்று சொன்னால், அந்த பயத்தில் வயதான தோற்றம் வந்துடும் குழந்தைக்கு. பயமே என்ன எது மாற்றிடும்? தோற்றத்தை மாற்றிடும். ஒரு மனிதன் அதிகமாக பயந்தான் என்று சொன்னால் அவருடைய நிலைகளே மாறிடும். நல்லா திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நபருடைய கை உதற ஆரம்பிச்சிடும், சிலருடைய நிறம் மாற ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் அழிறது இல்லை, அவங்க பாங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க உடம்பு மஞ்சளாக போயிடுமா பயத்தில். விளங்குதுங்களா? நமக்கு அதை பற்றி நமக்கு தெரியலங்கிறதால அந்த பயம் நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவை நான் ஓதனம்பா, அந்த கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா வர்ணிப்பதை பார்த்து எனக்கு பயத்தில் என்ன நினச்சிருச்சு? தாடி நினச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நிலை என்னன்னு சொன்னால் அது கியாமத் நாளுடைய நிலை தான். ஏன்னு சொன்னால் கியாமத் நாள எல்லா அடியார்களும் அவர்களுடைய செயலுக்கு தகுந்தாறு போல் நிம்மதியிலையும் இருப்பாங்க, சோதனையிலையும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா முக்மீனான அடியார்களும் நரகத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கு போகணும். நரகத்தை பார்க்காம யாரும் எங்கே போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ் நாடிய சில அடியார்களை தவிர. இது எல்லோரும் எதை பார்த்து தான் போகணும்? நரகத்தை பார்த்துட்டு தான் போகணும். அப்போ நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த மக்கள் சொர்க்கத்தை போய் சேர்ந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் இப்படியாப்பட்ட நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்தே யா அல்லாஹ், இப்படியாப்பட்ட சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்தே யா அல்லாஹ் என்று அந்த பாலத்தை கடந்த பிறகு சொல்லுவாங்களாம். கியாமத்தினுடைய அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினால வர்ணிக்கும் போது சொன்னாங்க, பூமி அல்லாஹ் தஆலா செம்பு தரையை அல்லாஹ் மாற்றிடுவான், தரையை செம்பு தரையாக அல்லாஹ் தஆலா மாற்றிடுவான். சூரியன் மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும், சூரியன் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரப்படும். அதனால் அவர்களுடைய உடலில் வேர்வை அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சு. புரிஞ்சுங்களா? எந்த அளவுக்கு வேர்வை உண்டாகும்? அவர்களுடைய பாவத்துக்கு தகுந்தாற்போல் அவர்கள் வேர்வையில் மூழ்கி இருப்பாங்களாம். சில அடியார்களுடைய கணுக்கால் வரைக்கும் அவர்களுடைய வேர்வை இருக்கும். சில அடியார்களுக்கு சொல்லதான் சொல்கிறாங்க, சில அடியார்களுக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில அடியார்கள் இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில அடியார்கள் கழுத்து வரைக்கும் இருப்பாங்க. சில பேர் அதில் முங்கிடுவாங்களாம். அவர்களுடைய பாவம் அந்த அளவு இருக்கும், அவர்களுடைய வேர்வையில் அவர்களே முங்கிடுவாங்க, தத்தளிப்பாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், சூரியன் 15 கோடி கிலோமீட்டர் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பனமால் தாங்க முடியலை. ஒரு தண்ணி பக்கத்தில் வச்சா சூடாயிருது, வெயிலில் வச்சா. இப்போ சூரியன் ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொன்னால் அந்த வேர்வை எவ்வளோ சூடாக இருக்கும். அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வேர்வை சூரிய வெளிச்சத்தில் கொதிக்கும். அவர்களுடைய வேர்வோடைய அந்த தண்ணியுடைய சூட்டில் வேதனையில் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நாத்தம், வேர்வை நல்ல வாசனையாக இருக்கும், அது ஒரு பக்கம் நாத்தம். எந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல சிரமப்படுவாங்க என்று கேட்டால், எல்லாம் எங்களை நரகத்தில் தூக்கி போட்டுரு, இந்த அரசுடைய வேதனையோட எங்களை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வேதனை இருக்கும். எந்த வேதனை? அரசுடைய அந்த வேதனை. புரிஞ்சுங்களா? ஒரு பக்கம் இந்த மாதிரி வேதனை, இன்னொரு பக்கம் மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக வாழ்ந்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த வேதனை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாவங்களை மற்றவர்கள் பார்த்து, என்ன நல்லவன் தானே சொல்லிட்டு இருந்தவங்களை நான் துனியாவில் பார்த்தா இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கியாப்பா நீ என்று சில அடியார்களை பார்த்து கேவலமாக மக்கள் பேசுவாங்க. இது ஒரு பக்கம் வேதனை, இது ஒரு பக்கம் வேதனை. இப்படி இப்போ மனதளவுலையும் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதே நேரத்தில் உடல் அளவுலையும் வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அங்கேருந்து வெளியே அரிசிலேருந்து அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வரான் என்று பார்த்தா, சரி வெளியே யாருக்கிட்ட போய் நம்ம சிபாரிசு கேட்குறது கியாமத்து நாளில்
அப்படி சொல்லி யார்கிட்டயா போய் சிபாரிசு கேட்கலாம், அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி கேட்கலாம் என்று பார்த்தா எல்லா நபிமார்களுமே கையை விரிச்சிருவாங்க. யாரும் சிபாரிசு செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. யாரே பயந்துக்கிட்டு இருப்பா? நபிமார்களே பயந்துட்டு இருப்பாங்க. உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய நபிமார்கள் உச்சக்கட்ட அந்தஸ்துள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களும் பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் கிட்டலாம் பேசுறது எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல அல்லாஹ் தஆலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, சிலையை நான் உடைச்சிட்டு பெரிய சிலை உடைச்சிச்சுன்னு அவர் பொய் சொல்லிட்டேன். சிலையை நான் உடைச்சிட்டு அந்த சின்ன சிலையெல்லாம் பெரிய சிலை தான் உடைச்சதுன்னு அவர் பொய் சொல்லிட்டேன். இந்த பொய்க்காக வேண்டி அல்லாஹ் என்னை தண்டிப்பான்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட மக்கள் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அந்த மக்கள் எல்லாம் என்ன கடவுளை வணங்குறாங்க, என்னையே என்ன வைக்கிறேன் கடவுளாக வணங்குறாங்க, என்னுடைய தாயை கடவுளாக வணங்குறாங்க, இதை வச்சு அல்லாஹ் என்னை பிடிச்சிருவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என் ஒட்டுமொத்த உம்மத்தையும் நான் அழிக்கும்படி நான் துவா செஞ்சுட்டேன், இதனால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, தௌராத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அந்த தௌராத்தை நான் மக்களுக்கு மேலே உள்ள கோபத்தில் நான் தௌராத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன், அதனால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்று அவர்கள் செய்த சின்ன சின்ன செயல்களை சுட்டி காட்டி, நாங்கள் அல்லாஹ்கிட்ட எப்படி நாங்கள் சிபாரிசு செய்வோம், எங்களுக்கே சிபாரிசு செய்யறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு எல்லா மக்களும் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட நாள் எது? கியாமத்தில். நபிமார்களே பதறாங்க என்று சொன்னால் வலிமார்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, அடுத்து சாதாரண மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நாள் எவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அந்த நாள் அல்லாஹ் தஆலா எவ்வளோ கோபமாக இருப்பானோ அதற்கு முன்னாலும் அந்த அளவுக்கு அல்லாஹ் கோபமாக இருப்பதில்லை, அதுக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா கோபமாக இருக்க போவதும் இல்லை. அவ்வளோ கோபமாக அல்லாஹ் தஆலா இருப்பான். அதாவது முன்தகீம் அப்படிங்கிற ஒரு தஜல்லியில் அல்லாஹ் தஆலா இருப்பான். முன்தகீம்னா பழி வாங்கக்கூடியவன். அஸ்மாஉல் ஹுஸ்னால வருது பாருங்க, அது முன்தகீம் வருது இல்லை, அப்படின்னா பழி வாங்கக்கூடியவன். எனக்கு செஞ்ச மாருக்கெல்லாம் இன்னைக்கு உங்களை நான் பழி வாங்கக்கூடியவனா இருக்கிற அப்படிங்கிற ஒரு தஜல்லியில் யார் இருப்பா? அல்லாஹ் தஆலா இருப்பான். அப்படியாப்பட்ட நாள் இது கியாமத்துடைய நாள். அமல் நாமல் பட்டோலை அதில் கையில் வாங்கணும், அது கையில் கிடைக்குமா, வலது கையில் கிடைக்குமா, இடது கையில் கிடைக்குமா, அங்கே ஒரு கவலை. சிராத்துல் முஸ்தகீம் பார்த்து நல்லபடியாக கடந்து போகுமோ வருவோமா, அது ஒரு கவலை. மீசானில் நம்முடைய நன்மையுடைய தட்டி கணக்குமா குறையுமா, அது ஒரு பக்கம் கவலை. இப்படி பெரும் பெரும் கவலை எங்கே தான்? கியாமத்து நாளுடைய கவலை. வளைஞ்சிங்களா? இது இவ்வளோ பெரிய விஷயம். அந்த இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுட்டாங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது? இப்போ ஊத சொன்னாலும் அல்லாஹ் ஊதிடுவான். அல்லாஹ் யார் ஊதிடுவாங்க, யார் மலக்கு ஊதிடுவாங்க. கியாமத்து நாள் அப்போ தான் வரும், நம்ம சொல்ல முடியாது. இத்தனை அடையாளங்களை கொண்டு வந்து தான் கியாமத்து நாள் வரணுங்கிற அவசியம் யாருக்கு இல்லை, அல்லாஹ் கிட்ட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் அடையாளங்கள் சொன்னாங்க. சூரியன் வேர்க்கே உதிக்கும், குர்ஆன் உயர்த்தப்பட்டுரும், யாஜூஜ் மாஜூஜ் வருவாங்க, தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இப்படிலாம் அடையாளம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்த பிறகு கியாமத்து நாள் வரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொன்னாங்க. ஆனால் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைட்டாக இருட்டாயிடுச்சுன்னு சொன்னால், மேகம் கருத்து இருட்டாச்சுன்னா பள்ளிவாசல் ஓடி போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? பள்ளிவாசல் தொழுதுக்கு போயிடுவாங்க. ஏன்? அல்லாஹ் கியாமத்தை கொண்டு இத்தனை விஷயங்களை செஞ்சு தான் கியாமத்தை கொண்டு வரணுங்கிற அவசியம் அல்லாஹுக்கு கிடையாது. எப்போ வேணால் கியாமத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளவனா அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அந்த பயம் யாருக்கிட்ட இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்தது. விளங்கிங்களா? அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ அவ்வளோ பெரிய கியாமத்து நாளுடைய கஷ்டம் இருக்குது, அப்போ நாங்கள் என்ன செய்யறது? நீங்களே கவலைப்படுறீங்க, அப்போ எங்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூலு, நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். இந்த கியாமத்து நாளுடைய எல்லா விதமான கவலைகளுக்கும் யார் போதுமானவன்? அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வ நிஅமல் வக்கீல், அவன்தான் பொறுப்பேற்பவர்களில் மிக சிறந்தவனாக நல்லவனாக இருக்கிறான். என்னுடைய வக்கீலாக நான் யார் ஆக்கிடுறேன்? அல்லாஹு தஆலாவை நான் ஆக்கிடுறேன். வ அலல்லாஹி தவக்கல்னா, அந்த அல்லாஹ்வின் மீதே நாங்கள் நம்பிக்கையும் வைத்து விடுகிறோம், அந்த அல்லாஹ்வின் மீதே நாங்கள் நம்பிக்கையும் வச்சிடுறோம் என்று நீங்கள் சொல்லுங்க. ஒட்டுமொத்த கியாமத்துடைய நாளுடைய அந்த பயத்தையும் கவலையும் அல்லாஹ் தஆலா உள்ளத்துல நீக்கிடுவோம். நினைச்சிங்களா? அப்போ துனியா இருக்குவதிலே மிகப்பெரிய கவலை அது
கியாமத்து நாளுடைய கவலை. அதையே அல்லாஹ் தஆலாவை நீங்கள் விட்டுட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அதை அல்லாஹ் சாதாரணமாக ஆக்கிடுறான். அப்போ துன்யாவில் இருக்கக்கூடிய கவலை கியாமத்து நாளுடைய கவலைக்கு முன்னாடி இந்த கவலைலாம் ஒன்றுமே கிடையாது. கியாமத்து நாளுடைய பயங்கரத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கரங்கள் ஒன்றுமே கிடையாது. கியாமத்து நாளுடைய இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இந்த ஆபத்துகள்லாம் இருக்குது, இது ஒரு ஆபத்தே கிடையாது. அப்போ அதையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட சொன்னாங்க என்று சொன்னால் துன்யாவுடைய விஷயங்களை நம்ம அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைச்சே ஆகிடணும். சாதாரண அல்லாஹ்வுக்கு விளைஞ்சிலாம் துன்யாவில் ஏற்படக்கூடிய கவலைகளை அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த கவலையையும் நீர்ப்பதற்குரிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹுக்கு விளைஞ்சிங்களா. ஆஷுராவுடைய நாள் வருது நமக்கு, அதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதாரணங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆனில். விளைஞ்சிங்களா. எப்படியெல்லாம் நபிமார்கள் துன்யாவுடைய அவர்களுடைய காரியங்களை எப்படி அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி உதவி செஞ்சான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். விளைஞ்சி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க, ரப்பி லா ததர்ஹும் அலல் காஃபிரின ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின தையாரா. எல்லாம் இந்த பூமியின் மீது காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரையும் வீட்டில் தங்குபவராக நீ விட்டு விடாதே. அதாவது தரையில் இருக்கக்கூடாது ஒரு மனுஷனும், எல்லாத்தையும் அழிச்சிரு. தரையில் ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது, ஒரு நபர் விடாமல் எல்லா காஃபிர்களையும் அழிச்சிடியா அல்லாஹ், விட்டுடாத அப்படின்னு துவா செஞ்சாங்க. இங்கே தையாராங்கிற வார்த்தை யார் பயன்படுத்தினா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயன்படுத்தினாங்க. தையாரா என்று சொன்னால் தரையில் வீட்டில் தங்குதல் அர்த்தம். ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்கிறதுக்கு பேர் தையாரான்னு சொல்லுவாங்க வச்சிங்களேன். அப்படி ஒரு ஆளை கூட நீ விடாத அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹ் எப்படி தண்ணி இறக்கணும்? மலைகள் எல்லாம் மூழ்கக்கூடிய அளவுக்கு என்ன தண்ணி இறக்கணும். ஏன் அவ்வளோ தண்ணி ஏன் இறக்கணும் அல்லாஹ் தஆலா? ஒரு மனுஷன் 6 அடி 10 அடி வச்சிங்களேன், ஒரு 50 அடிக்கு தண்ணி இறக்கணும் அல்லாஹ் தஆலா, எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன் உச்சி வரைக்கும் மலையெல்லாம் ஏன் மூழ்கடிக்கணும்? ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை போட்டாங்கல்ல, தையாரான்னு போட்டாங்கல்ல. மலை உச்சி என்பதும் ஸ்திரமாகக்கூடிய ஒரு இடம், அது வளைஞ்சல். அங்கேயும் ஒரு நபர் போய் நிற்க முடியாத அளவுக்கு தண்ணி இறக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. இப்போ ஒரே ஒரு நபியுடைய அந்த துவாவுக்காக வேண்டி ஒட்டுமொத்த உலகத்தையுமே தண்ணீர் பந்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான் என்று சொன்னால் அப்போ எந்த அளவு நம்பிக்கை உறுதியோட தன்னுடைய பிரச்சனையை அல்லாஹ் தஆலா முன்னாடி வச்சிருப்பான். 950 வருடம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவையை செய்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்சது கல்லடியும் சொல்லால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. எப்படி சேத்துல கல்லை தூக்கி போட்டால் போய் சொருகுமோ அந்த மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடம்புல கல்லை தூக்கி போட்டால் போய் சொருகும், அந்த அளவுக்கு அடிப்பாங்க. அடித்து குப்பத்தொழில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தங்க ரெக்கையை வச்சு தடவுவாங்க, சரியாயிடும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போய் மக்களுக்கு கலிமாவை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம்? 950 வருடம் பாடுபட்டாங்க. ஆனால் 80 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. கடைசியில் ரொம்ப உச்சகட்டமாக அவர்களை கேவலப்படுத்த, அவர்களை வேதனைப்படுத்த ஆரம்பித்தவனை துவா செஞ்சிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த மக்களை நீ விட்டுறாத, காஃபிர்களை நீ விட்டுறாத. அல்லாஹ் கப்பல் செய்ய சொன்னால் பக்கத்தில் எங்கேயுமே கடலும் இல்லை ஆறும் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்தில் கடலும் இல்லை ஆறும் இல்லை. விளைஞ்சிங்களா. அப்போ அந்த இடத்துல கப்பல் செய்யும்போது தண்ணியே இல்லாத இடத்துல கப்பல் கட்டுறாரு இவர் அப்படி சொல்லி அதையும் கேவலமாக பேசினான். கடைசியில் அல்லாஹ் தஆலா எப்படி தண்ணி கொண்டு வந்தான்? வானத்துலேருந்து தண்ணி கொட்டிட்டான் அல்லாஹ் தஆலா. பூமியில் எல்லா இடத்துலையும் கண்ணை திறந்து விட்டான், ஊத்து கண்ணு விளைஞ்ச. அப்படியே தண்ணி அதிகமாகி கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பித்து உச்சி மலை அளவுக்கு அல்லாஹ் தண்ணியை கொண்டு வந்துட்டான். விளைஞ்சிங்களா. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ உறுதியாக கேட்டிருப்பாங்க அல்லாஹ் தஆலா இடத்துல. தங்களுடைய பிரச்சனையை என்ன செஞ்சாங்க? துன்யாவே எனக்கு எதிராக இருக்கியா அல்லாஹ், விளைஞ்சிங்களா. நான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மட்டமாக பார்க்குறாங்க மக்கள் எல்லாம். எப்படி பார்க்குறாங்க? மட்டமாக பார்க்குறாங்க, கேவலமாக பார்க்குறாங்க. விளைஞ்சிங்களா. ஆனால் அதை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக மாற்றக்கூடிய ஆற்றல் உனக்கு தான் இருக்கு. அதன் பக்கம் தேவையாகக்கூடிய செயலாக மாற்றக்கூடிய ஆற்றல் உனக்கு தான் இருக்கு. கடைசியில் தண்ணி வந்த உடனே எந்த கப்பலை பற்றி கேவலமாக மக்கள் பேசினாங்களோ அந்த கப்பலை எண்ணெய் ஏற்றிக்கிங்கன்னு சொல்லி மக்கள்லாம் வந்து தேவையானாங்க. அப்படி மாற்றினா அல்லாஹ் தஆலா. விளைஞ்சிங்களா. அந்த ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது என்று என்னுடைய வாழ்க்கையுடைய கேவலத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் யாரா உனக்கு தான் இருக்குது என்று அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து நாமும் அல்லாஹ் கிட்ட கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் கண்ணியமாக மாற்றக்கூடியவனாக இருக்கிறோம்.
சம்பவங்கள்லாம் சொல்லி முடிக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல என்னிடத்தில் எந்த முஃமினான அடியா தன்னுடைய காரியத்தை ஒப்படைத்தாரோ அவருக்கும் இதே போலவே நான் உதவி செய்வேன். இல்லாத வஸ்து இங்கே கொண்டு வந்துடுவேன். தண்ணியே இல்லை, ஒரு கப்பல் மிதக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வேணும். எவ்வளோ தண்ணி வேணும்? தண்ணியே இல்லை, ஆனால் நான் கொண்டு வந்துடுவேன் என்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னான். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வஸ்து உங்ககிட்ட இல்லவே இல்லை, ஒரு செயல் உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட மாதிரி என்கிட்ட கேட்டுட்டீங்க என்று சொன்னால் நான் கொண்டு வந்துடுவேன் அந்த மாதிரி வஸ்துவை. அந்த மாதிரி ஒரு செயலை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து விடுவேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இதையும் சேர்த்து பாருங்க. எல்லா கவலையும் அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைச்சிருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைச்சாங்க, எப்படி உதவி செஞ்சான்? அதே போல் மீனான அடியார்கள் இடத்துல ஒப்படைச்சா நான் உதவி செய்வேன். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடல் முழுவதும் நோய் ஏற்பட்டிருந்தது. வளைஞ்சிங்களா, பயங்கரமான நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அவங்க அல்லாஹ் தஆலா எப்படி எவ்வளோ உறுதியாக கேட்டாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனி துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எல்லாம் என்ன ஒரு கெட்ட தீங்கு தொட்டுடுச்சு, என்ன ஒரு தீங்கு என்ன தொட்டுடுச்சு. வளைஞ்சு அவன் நோயின்னு சொல்லி காட்டலை, சூனா ஒரு தீங்கி என்ன தொட்டுடுச்சு. வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறையா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. வளைஞ்சு அங்கே நோயின்னு போட்டிருந்தா குறிப்பாகி இருக்கும், நோய் மட்டும் என்னவாக இருக்கும், நீங்கி இருக்கும். அவங்க சூன்னு சொன்னாங்க, அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தையுமே அங்கே வச்சுக்கலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தையும் அந்த சூங்கிற வார்த்தையில் வச்சுக்கலாம். வளைஞ்சலா அங்கே அவர்களுடைய மனைவிமார்கள் விட்டுட்டு போனது அதுவும் ஒரு கெட்டது தான். அவர்கள் பிள்ளைகள் வஃபாத்தானது, ஊரே அவர்களை கேவலப்படுத்தியது, ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க, கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க, உடம்பு முழுவதும் நோயாக இருக்குது, நாற்றம் அடிக்குது, வணக்க வழிபாடுகள் செய்ய முடியலை, இருந்த சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, விளைச்ச நிலங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ தீங்குகள் எங்கே இருக்குது, அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அழிஞ்சா அதெல்லாம் சுட்டி காட்டாம எப்படி துவா செஞ்சாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனி துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அழிஞ்சிங்களா, யா அல்லாஹ் என்ன ஒரு தீங்கு தொட்டுடுச்சு, யா அல்லாஹ் அழிஞ்சிங்களா, அல்லாஹ் என்ன ஆச்சுன்னு தொட்டுடுச்சு. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ தான் கருணையாளனா இருக்கிற அப்படின்னு துவா செஞ்சான். இப்போ அல்லாஹ் தஆலா எப்படி உதவி செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். கதாலிக நுஞ்சில் முஃமினீன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு கஷ்டங்களுக்கு அதே போல் நாம சொன்னோம். அதே மாதிரி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம கேட்டால் நமக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு தான் அர்த்தம். நமக்கு வருவோம். கதா நுஞ்சில் அதே போலன்னு சொன்னால் அப்போ யார் வருவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரணும். அதே நான் ஹசன் மாதிரியே ஒரு ஆள் நான் அனுப்பி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். அதே தன்மை உள்ள ஒரு அசத்து தான் நான் அனுப்பி வைக்கணும். அப்போ நான் சாதாரண ஒரு ஆள் அனுப்பி விட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஹசன் மாதிரி அனுப்புகிறேன்னு சொன்னீங்க, வேற ஒருத்தர் அனுப்பி வச்சுக்கிறீங்க அப்படி கேட்பாங்கல்ல. அப்போ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே செய்வோம், அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான்னு அர்த்தம். நம்முடைய தீங்குகளை அல்லாஹ் தஆலா முறையிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வலது காலால் கீழே உதைக்க சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே நோயாளியாக இருக்கிறாங்க, எவ்வளோ வேகமாக உதைச்சிருப்பாங்க, இப்படி தான் உதைச்சாங்க. உதைச்ச உடனே அந்த இடத்துல வெதுப்பான தண்ணி வெளியே வந்துச்சு. வெளியே வந்த தண்ணியை எடுத்து குளிச்சா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான தீங்குகளும் நீங்கிடுச்சு. வயோதிக தோற்றம் வாலிப தோற்றம் ஆயிடுச்சு. அந்த உடல்ல இருந்த நோயுடைய அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. விளைஞ்சிங்களா, அவர்கள் சொத்துக்கள் திரும்ப கைக்கு வந்துடுச்சு. அவர்களுடைய இறந்து போன பிள்ளைகள் ஹயாத்தாக்கி அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். மறுபடியும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். விளைஞ்சிங்களா, உண்மையான மனைவியுடைய அன்பு யார் அன்பையாக வச்சிருக்கிறா என்பதை விளங்கிட்டான். ரஹிமாமா அவங்க தான் என்னது உண்மையாக என்னை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்பதை அல்லாஹ் தஆலா விலைக்கும் கொடுத்துட்டான். விளைஞ்சலா, அப்போ கேட்டது யாரெல்லாம் என்னோட தீங்கு தொட்டுடுச்சு அப்படி கேட்டான், எதையுமே குறிப்பாக்கலை. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு விஷயத்தை வைத்து எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா செஞ்சால் கொண்டு வந்து கொடுத்துட்டான். நம்பிக்கை தான் அல்லாஹ் மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். விளைஞ்சிக்கா, அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உக்காந்துடக்கூடாது. உடனே அதுக்கு அடுத்த வேலை என்ன வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு, இப்போ அடுத்து என்ன செய்யுது, புலம்புவதை விட்டுட்டு அதை நீக்குவதற்குரிய வழி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் சொன்னால் ஒரே விஷயந்தான், அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் கிட்ட இதா அல்லாஹ் ஃபைன்னி உஜீபு தாவத தாஇ இதா தானி,
என்னை என்னுடைய அடியார்கள் அழைப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லுகிறேன். என்னை அழைச்சா பதில் சொல்றேன்னு சொல்றான் அல்லாஹ் தாலா. நம்ம அல்லாஹ்வை அழைப்பதில்லை, அவனுடைய பதில் நம்ம கேட்கறது இல்லை. ஏதாவது ஒரு தேவை, ஒரு கஷ்டம் வந்த உடனே அல்லாஹ்வை தவிர எல்லாருடைய சிந்தனை நமக்கு வருது. அல்லாஹ்வை தவிர எல்லாருடைய சிந்தனை பெரியவங்க சொல்லி காட்டுவாங்க, ஆகாத பட்சத்தில் அல்லாஹ்வை பிடிக்கும். எல்லாரும் கையை விட்ட பிறகு வேற வழி இல்லை. எல்லாரும் அந்த டாக்டர் கையை விட்டுட்டாங்க, இந்த டாக்டரும் கையை விட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்யுது? அசத்து ஓதி பாருங்க, ஓதி கொடுங்க, தண்ணி ஓதி கொடுங்க. யாரெல்லாம் அப்போ அப்புறம் பள்ளிவாசல வந்து உட்காந்துட்டு யாரெல்லாம் சொல்லி என்ன செய்யறோம்? அழுக ஆரம்பிச்சிடும். சரி, அப்பயாவது இந்த அழுதமே அந்த அதிலே பாராட்டலாம். ஆனால் இதுதான் முறையா என்று பார்த்து முன்னாடியே நம்ம செஞ்சிருந்தோம் சொன்னா, முதல்லையே செஞ்சிருந்தோம் சொன்னா அல்லாஹ் நம்ம மேல கருணையை காட்டி நான் சொன்ன பத்தி துவா ரத்துல் பலா வல் கதா, துவா விதியவே மாத்திடும், முசீபத்தை தூரமாக்கிடும். ஆரம்பத்திலேயே அந்த துவா நம்ம செஞ்சிருந்தோம் சொன்னா அல்லாஹ் தாலா நோய்க்கு ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருப்போம்? ஷிஃபாவை கொடுத்துருப்போம். வளர்ந்தீங்களா? அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு யார் மேலே வரமாட்டேங்குது? அல்லாஹ் மேலே வரமாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அப்படி நீங்கள் நம்பிக்கை வச்சீங்க என்று சொன்னால், ல யர்ஸுகுக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர், ஒரு பறவைக்கு எப்படி அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்கிறானோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். எப்படி ஒரு பறவைக்கு எப்படி ரிஸ்க் அளிக்கிறானோ, ரிஸ்க்குனா வாழ்வாதாரங்கள் எல்லாமே, அந்த பறவைக்கு உணவை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான், பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், போய் வரக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா காட்டுறான். விளைஞ்சலா அந்த பறவைக்குரிய உணவையும் அல்லாஹ் கொடுத்துட்றான், அதனுடைய குஞ்சுகளுக்குரிய உணவை என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். எந்த ஒரு சம்பாத்தியமும் அதுக்கு கிடையாது, எந்த ஒரு சேமிப்பும் அதுக்கு கிடையாது. விளைஞ்சலா அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்க் அளிக்கிறான்? அதுவே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனா அல்லாஹ் தஆலா இருக்கும். அதே தவக்கல் நாம வச்சோன்னு சொன்னா நமக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பான். எந்த புயலிலாவது பறவைகள் எல்லாம் கொத்தா செத்து போயிடுச்சு கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ இவ்வளோ வெயில் அடிக்குது, இவ்வளோ வெயிலில் எத்தனையோ பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சில பேர் வந்து மூக்குல ரத்தம் வந்துச்சு, உஷ்ணத்தால் ரத்தம் வந்துடுச்சு. சில பேர் சில இடங்களில் வந்து சோர்ந்து போய் உக்காந்துட்டாங்க, வெயில் சமாளிக்க முடியலை. அப்படி எத்தனை பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சில பேர் வெயிலில் வஃபாத் ஆகிட்டாங்க, உஷ்ணம் அதிகமாகி வஃபாத் ஆகிட்டாங்க, அப்படிலாம் கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா? ஆனால் அல்லாஹ் தஆலா பறவைகள் எங்கேயாவது அந்த மாதிரி மௌத்தாதா பாருங்கள்? இல்லவே இல்லை. புயல் அடிச்சது, பறவைகள் எல்லாம் வீடு இல்லாமல் வந்து இங்கே வந்து கும்பலாக உக்காந்துருக்குது, இங்கேயே உக்காந்துருக்கு. நம்ம வீடு இல்லாமல் என்ன செஞ்சு தண்ணி உள்ளே போந்துருச்சு, அதனால் மக்கள் எல்லாம் கொண்டு போய் சத்திரத்தில் உட்கார வச்சுருக்கிறாங்க, மண்டபத்தில், பள்ளிவாசலில், கோயிலில் மக்களை உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்படி மக்களை பற்றி பேச்சு வருது. ஆனால் பறவைகள் எல்லாம் கூடு இல்லாமல் இங்கே கும்பலாக, பச்சை கிளிகள் எல்லாம் இங்கே கும்பலாக உட்காந்துருக்குது, புறாக்கள் எல்லாம் இங்கே கும்பலாக உட்காந்துருக்கு, கழுகுகள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்குது, காக்காலாம் இந்த இடத்துல கும்பலாக உட்காந்துருக்கு வீடு இல்லாமல், புயலை எல்லா வீடும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி எங்கேயா நம்ம செய்தி கேள்விப்பட்டிருக்கோமா? பார்த்துருக்கோமா? இல்லவே. அப்போ எப்படி பாதுகாத்த அல்லாஹ் தஆலா? அதான் உதாரணம் சொல்லி காட்டுறான். புரிஞ்சுங்களா? துன்யாவே புரட்டி போடக்கூடிய ஒரு செயல் நடந்தாலும் பறவைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிடுறான். ஒரு பச்சை கிளி, ஒரு கிளி இந்த இடத்துல செத்து கிடக்குதுங்க, எவ்வளோ கிளிகள் இருக்கு, எவ்வளோ பறவைகள் இருக்கு, ஏதாவது எங்கேயா செத்து கிடக்குது நம்மளால பார்க்க முடியுதா? எங்கே போகுது அது? அந்த பறவைகள் எல்லாம் எங்கே போகுது? வாழுது, அதுவும் மௌத்தா போகுது. மௌத்தா போன உடல் எங்கே? அதனுடைய உடல்லாம் எங்கே? பார்க்கவும் முடியலையே. கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. அந்த மௌத்தா போன அந்த உடலை கூட அல்லாஹ் என்ன செஞ்சா கண்ணியப்படுத்துகிறான். அதே போல் அல்லாஹ் சொல்லி கேட்டால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, அந்த பருவமாக நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துன்யாவுடைய ஆபத்து வந்தாலும் உங்களை நான் காப்பாற்றிடுறேன், எவ்வளோ பெரிய தேவை உண்டானாலும் தேவையை நான் பூர்த்தி செஞ்சிடுறேன். என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னு சொன்னோம். உங்களுடைய மௌத்தையும் நான் கண்ணியமாக்கிறேன், உங்கள் மௌத்துக்கு போயினா உங்கள் உடலையும் நான் கண்ணியமாக்கிறேன். செஞ்சுறான். சில நல்லடியார்களுடைய உடல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கபரை அல்லாஹ் தஆலா போய் கண்ணியப்படுத்தக்கூடிய, மார்க்க அடிப்படையில் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ் உண்டாக்கிறாங்க. ஜியாரத் செய்கிறோம் பார்த்தீங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்க்கையில் அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சாங்க, அதை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு முன்மாதிரியாக ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் நம்ம வாழணுங்கிறது என்பதற்காக வேண்டி அவங்க வாழ்க்கையை நமக்கு கண்ணியப்படுத்தி காட்டுறோம். பழஞ்சிங்களா?
இதே போல் எல்லா செயல்களிலேயுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான், வதன்னூனி இذஹப முகாதிபன் ஃபதன்ன அல்ல நக்திர அலை. அவங்க உறுதியே செஞ்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, இனிமேல் நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு உறுதியை முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா மீனுடைய வயிற்றில் இருக்கிறாங்க. அந்த மீன் ஆழ்கடல்ல இருக்கு, அந்த மீன் ஆழ்கடல்ல இருக்கு பழஞ்சிலாம். அந்த மீன் எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லி யாருக்கு தெரியல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் தெரியல. இப்போ ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனை வலை போட்டு பிடிக்க முடியுமா? பிடிக்கவும் முடியாது. சின்ன சின்ன மீனாக பிடிச்சிடலாம், வலை போட்டு என்ன செஞ்சலாம் பிடிச்சிடலாம். அவ்வளோ பெரிய பெரிய மீன்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வலை போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. வளைஞ்சிங்களா? இப்போ யாரும் இந்த மீனை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ உறுதியாக தெரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இப்போ எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கும் அல்லாஹ் மேலே. அப்போ துவா செஞ்சாங்க, ஃபனாதா ஃபி துலுமாத்தி, அந்த இருளில் உட்காந்து துவா செஞ்சாங்க. ஒன்று கடலுடைய இருள், மீனுடைய இருள், மீனுடைய வயிற்றுடைய இருள். இந்த இருளுக்கு நடுவில் உட்காந்து, அதான் இருள், அது எதுவுமே தெரியாது, எங்கே இருக்கிறேன் ஏது பண்ணுறேன் எதுவுமே தெரியாது. அங்கே உட்காந்து கேட்குறாங்க, லா இலாஹ இல்லா அந்த, எல்லாம் உன்னை தவிர இந்த சிரமத்தை நீக்குபவன் யாருமே இல்லை. சுபஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குந்தும் மினல் ஸாலிமீன், இந்த கஷ்டம் ஏற்படுவதற்கு காரணம் நான் தான், நீ பரிசுத்தமான. எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மீனில் வயிற்றில் மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டம் நான் அனுபவிக்கிறேனே, இதுக்கு காரணம் நீயா நானா என்று பார்த்தா நான் தான். எனக்கு நானே என்ன செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்கள் கஷ்டங்களுக்கு காரணம் நான் தான் அப்படி ஏற்றுக்கொண்டு நான் தன்னை அநியாயக்காரனாகவும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாகவும் நினைச்சு யார் அந்த கஷ்டத்தை நீக்கிடு என்று நம்ம கேட்டால் அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை நீக்கிறோம். இதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் சொல்லி கேட்டால் இந்த ஒரு வார்த்தை அவங்க சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கியாமத் வரைக்கும் மீனுடைய வயிற்றுலேயே அவங்க இருந்திருப்பாங்க. இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆனால் என்ன செஞ்சாங்க, மீனுடைய வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்து கரைக்கு ஒரு பெரிய மீன் வருமா, அல்லாஹ் கூட்டு வந்தான். விளைஞ்சிங்களா? பாதையே இல்லை, அல்லாஹ் என்ன செஞ்சா அதுக்கு கரைக்கு கொண்டு வந்தான். சாப்பிட்ட உடனே கக்குமா, செரிச்சு வெளியாயிடும். ஆனால் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சாப்பிட்டதா அப்படியே செரிக்காமல் அந்த வஸ்துவை என்ன செய்ய கக்க வச்சான். சரி, 40 நாள் வயிற்றில் இருந்தாங்களே, சாப்பிட்ருப்பாங்களே, சாப்பிடாம இருந்திருப்பாங்களே. அப்போ அவங்களுக்கு தெம்பை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, வெளியே வந்த உடனே தெம்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். பலகீனத்தை அல்லாஹ் தஆலா நீக்கணும், எல்லா சிரமத்தையும் என்ன செஞ்சா அல்லாஹ் நீக்கணும். சரி, கக்குன்னு அந்த மீன் இப்போ உதாரணமாக தூத்துக்குடியில் கடல் இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் கடல் இருக்குது. தூத்துக்குடியில் முழுங்கின அந்த மீனை கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் கக்கியிருந்தா என்னவா இருக்கும்? இல்லை கொண்டு போய் மும்பையில் கொண்டு போய் கக்கிருச்சு, அல்ல வேற ஏதாவது வெளிநாடுகளில் கொண்டு போய் கக்கிச்சுன்னு சொன்னால் என்னவாகும்? பாஷை தெரியுமா? எதுவுமே தெரியாது. அங்கே இருக்க மக்களுடைய பழக்கம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. கரெக்டாக அவங்கள எங்கே முழுகிச்சோ அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சேன் அல்லாஹ் தஆலா கக்க வச்ச. ஏழ்ந்து பார்த்தா தங்களுடைய ஊர் இது பழஞ்சில். ஏழ்ந்து போனாங்க, ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க, எல்லாத்தையும் எல்லாம் முக்மீனா எல்லாத்தையும் என்ன இஸ்லாம் ஈமான் கொண்டவங்களாக இருந்தாங்க. மறுபடியும் அவங்களுக்கு தர்பியை செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க வச்சிங்களேன். இப்போ இவ்வளோ உதவி அல்லாஹ் என்ன செஞ்சான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கேட்ட ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் தஆலா செஞ்சான். நம்பிக்கை தான் அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வாங்க, கதாலிக நுஞ்சில் முஃமினீன், இதே போல் உங்களுக்கும் நான் உதவி செய்வேன், என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட என்ன செய்யுங்க கேளுங்க. அல்லாஹ் கடைசியில் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறான். யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கும்போதே கேட்டாங்க, யா அல்லாஹ் என் தாடியெல்லாம் முடியெல்லாம் நரைச்சி போய் பலன்னு இருக்கு, வெளிச்சம் மினுக்குது, அந்த முடியெல்லாம் மினுக்குது. ஹனல் அதுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகிடுச்சு, அதை நிற்கக்கூடிய தெம்பும் இல்லை. வளைஞ்சிங்களா? என்னுடைய மனைவியும் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வயசை கடந்துட்டான். ஆனால் உங்ககிட்ட துவா செய்வதை விட்டு நான் பின்னாடி இல்லையா அல்லாஹ், உன் மேலே நம்பிக்கை இருக்கு. என்னால் முடியாது, மனைவியால் முடியாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமேல் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கும் இல்லை, என்னுடைய மனைவிக்கும் இல்லை. ஆனால் நீ அதற்கு ஆற்றல் உள்ளவனா நீ இருக்கிற, உன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையில் நான் என்ன செய்யலை, குறைய வைக்கலையா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா? தன்னுடைய பலகீனத்தையும் சொல்லி காட்டிட்டாங்க, தன்னை சார்ந்தவர்களுடைய பலகீனத்தையும் சொல்லி காட்டிட்டாங்க. ஆனால் நீ எப்படியும் உதவி செய்யக்கூடியவனா நீ இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு குழந்தைய கொடுத்தான். சொல்லும் போதே நானே அந்த குழந்தைக்கு பேர் வச்சிட்டேன், யஹ்யான்னு பேர் வச்சிட்டேன். யஹ்யான்னு பேரை வச்சு என்ன செஞ்சு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த குழந்தைய நபியா அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான்.
விளைஞ்சிங்களா? என்ன செஞ்சால் நபி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஞானங்களை அல்லாஹ் அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தோம். நம்ம நினைக்கிறோம் நம்மளால் முடியாது, இனிமே நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பலகீனம் ஆகிட்டோம், நமக்கு உதவி செய்ததுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், இதை நடத்தாட்டுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு பின்வாங்கிறோம். இது அல்லாஹ் இதை நடத்தாட்டக்கூடியவனாக இருக்கிறான், அவனால் முடியும் என்று நம்ம உறுதியாக அல்லாஹ் நம்பிக்கை வச்சு நம்ம கேட்டோம் என்று சொன்னால் எதையும் முடியாத உடனே அல்லாஹ் நடத்தாட்டி கொடுக்கக்கூடியன்னு அல்லாஹ் இருக்கிறான். சில பேர் சொல்கிறாங்க இந்த நோயை சரியாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர்ஸ் அப்படியே நம்பிடுறாங்க. டாக்டர் தான் அல்லாங்கிற மாதிரியும் இந்த நோய் ஷிஃபா ஆகாதுங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்யணும் முடிவு பண்ணி அப்படியே உள்ளத்தால் நொந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, உள்ளத்தால் என்ன செய்ய நொந்து போயிடுறாங்க. அல்லாஹ் சில பேருக்கு இனிமேல் உங்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்லிடுறாங்க. அது அப்படியே நம்பினா வர மனசு நொந்து போயிடுறாங்க. அவசியமே இல்லை. அந்த வார்த்தைகள் முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. முடியாததை முடிய வைக்கக்கூடியவன் அல்லாஹ். எத்தனையோ டாக்டர் சொல்லி குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன ஒரு நபருக்கு 2-3 நபர்கள் அல்லாஹ்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். முடியவே முடியாதுன்ட்டாங்க. குழந்தையே இனிமேல் உங்களோட லிஸ்ட்டில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அவங்க அந்த அவுலியாக்களுடைய காலத்தில் அப்படி இல்லை. இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொன்ன டாக்டர் 2-3 பேர் சொல்லக்கூடாது, 2-3 பேருக்கு என்ன செய்யும் 16 வருஷம் 17 வருஷம்லாம் ஆச்சு, குழந்தைய பிறக்காதுன்ட்டாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டான், குழந்தைய கொடுத்தான். குழந்தையில கர்ப்பப்பையில் குழந்தை தங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அதை வெயிட்டு தாங்கிறதுக்குரிய அந்த தெம்பு கர்ப்பப்பைக்கு இல்லை. குழந்தையில ஒரு பக்கம் கட்டி இருக்குது, கட்டியே பெருசாக இருக்குது, அதில் குழந்தை தங்கிறதுக்கு எப்படி குழந்தைக்கும் தங்க உண்டாச்சு சொன்னால் 2த்துக்கும் இடம் இல்லை கர்ப்பப்பையில். அதனால் கட்டியோட சேர்த்து கர்ப்பப்பையும் ரிமூவ் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன செய்ய முடியாது, குழந்தைலாம் தங்காதுன்னு சொல்லிட்டான். குழந்தை தங்கினாலும் உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டான். வளைஞ்சிங்களா? அல்லாஹ் அந்த குழந்தைய பெற்றெடுத்து அல்லாஹ் இப்போ அந்த குழந்தை ஸ்கூல் போயிட்டுருக்கு. வளைஞ்சி அப்படிலாம் அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கேன்சர் அது ஷிஃபாவே கிடையாதுங்க. அப்படி யார் சொன்னது? அல்லாஹ் இடத்துல ஷிஃபா இருக்குது. வளைஞ்சி எத்தனையோ நபர்கள் இதெல்லாம் என்ன செஞ்சுறாங்க, உங்கள் வியாபாரத்தை நீங்கள் முன்னுக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் மனசு ஓடணும்? அல்லாஹால் முடியும். அல்லாஹ் என்ன செய்வோம், மேலே கொண்டு வருவோம். என் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்க அப்படி சொல்லி சில பேர் சொல்லிடுறாங்க. படிப்பில் உனக்கு மேலே வர முடியாது, உனக்கு மனப்பாட சக்தியில் ஒன்றும் இல்லை, மேலே எப்படி நீ வருவ அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லாம் நான் எல்லாத்துலேயும் பலகீனமாக இருக்கிறேன், ஏன்னா நீ என்ன செய்ய மேலே கொண்டு வா அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக மேலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்க தான் செய்யும். விளைஞ்சிங்களா? அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஹஸ்புன் அல்லாஹ், எந்த ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் தாலா போதுமானன்னு சொல்லணும். நிஅமல் வக்கீல், அவன் எனக்கு வக்கீலாக இருக்கிறான், அவன் எனக்கு பொறுப்புதாரியாக அவன் இருக்கிறான். அலல்லாஹி தவக்கல், அந்த அல்லாஹ் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறாங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் நான் யாரும் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அல்லாஹ் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்க. இருக்குதுலேயே மிக பயங்கரமான கியாமத்தினாலே அல்லாஹ் சீர்படுத்துறான்னு சொன்னால் துனியாவை சாதாரண மனம் உள்ள அல்லாஹ் என்ன செஞ்சாலும் நமக்கு சீர்படுத்தி தந்துடுவான். அல்லாஹ் தாலா அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.